1895ஆம் ஆண்டுல நவம்பர் மாதம் குளிர்கால இரவில் ஜெர்மனி நாட்டுல உள்ள வேர்ஸ்பர்க் நகர்ல ஒரு அறையில மங்கலான விளக்குக்கு கீழே விஞ்ஞானி வில்ஹெல்ம் ரான்சன் தன்னுடைய ஆய்வுகளை மேற்கொண்டிருந்தாரு. அவர் கதிர்களை பற்றிய ஆய்வை மேற்கொண்டிருந்தார். தனக்கு முன்னாடி மின்னல் விளக்குகள் நீண்ட கேத்தோடு கதிர்களை உமிழ்ந்து கொண்டிருந்தன. கேத்தோட் ரே டியூப் ஒன்றை அவர் வடிவமைத்தார். திடீரென அவர் முன்னாடி வச்சிருந்த ஃப்ளூரசன்ட் திரையில் ஒரு சில ஆச்சரியமான மாறுதல்கள் நிகழ்ந்திருக்கு. அது எப்படி நிகழ்ந்தது அப்படின்னா, அந்த கேத்தோட் ரே டியூபை சுற்றி ஒரு கருப்பு கார்ட்போர்டு அட்டையை சுற்றி வச்சிடுறாரு. நல்ல தடிமனான கார்ட்போர்டு அட்டையை சுற்றி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து திரும்ப பார்க்கும்போது அந்த கார்ட்போர்டு அட்டையும் தாண்டி ஒரு கதிரானது அவர் ஒரு 10 மீட்டர் தூரத்தில் வைத்திருக்கிற ஒரு ஃப்ளூரசன்ட் திரையில் ஒரு வெளிச்சம், சின்ன வெளிச்சம் ஒன்று தெரியுது. அது என்னத்தினால அப்படி தெரியுது அப்படின்னு அவர் யோசிக்கிறாரு. இந்த கேத்தோட் ரே டியூப்ல இருந்து தான் ஒரு மெல்லிய கதிரானது வந்திருக்குது அப்படின்னு அவர் அதை புரிஞ்சுக்கிறாரு. இந்த கதிர்களை பற்றின ஆராய்ச்சி நம்ம இன்னும் மேற்கொள்ளணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அந்த காலத்தில் பேரியம் பிளாட்டினோ சைனைடுங்கிற ஃப்ளூரசன்ட் ஸ்க்ரீனோ அல்லது ஃப்ளூரசன்ட் பேப்பர்ஸோ யூஸ் பண்ணாங்க. இந்த மாதிரியான ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளும்போது அந்த மாதிரியான பேரியம் பிளாட்டினோ சைனைட் ஸ்க்ரீன் மேலே தான் இவருடைய அந்த கதிர்வீச்சானது அதில் பட்டிருக்குது. அது பட்ட உடனே அந்த வெளிச்சம் இழந்து சில மர்மமான படங்களும் அதில் அவருக்கு தென்படுது. இதனால் அவர் அதை மேற்கொண்டு செய்யணும்னு நினைக்கிறாரு. அதனால் தன்னுடைய மனைவியுடைய கைகளை ஒரு மெல்லிய துணினால் சுற்றிட்டு இந்த கதிருக்கு முன்னாடி கொண்டு போய் வைக்கிறாரு. இதை வைத்த உடனே அந்த மனைவியுடைய கைகளில் உள்ள எலும்புகள் படமாக காட்டப்படுது. அவங்க போட்டிருக்கிற மோதிரமும் அந்த படத்தில் வந்திருக்கு. இந்த ரிசல்ட்டை பார்த்து சந்தோஷப்படுறாரு ரொம்ப. அதுக்கப்புறம் அவர் இந்த கதிர்கள் மனிதனுடைய எலும்புகளை படம் பிடிக்க வல்லது அப்படின்னு கண்டுபிடிக்கிறாரு. இந்த கதிர்களுக்கு என்ன பெயர் வைக்கிறதுன்னு தெரியல. ஸோ நம்ம இப்போ ஏதாவது ஒரு மேக்ஸில் ஒரு சம்மு போடுறோம் அப்படின்னா, உதாரணத்துக்கு ஒரு எக்ஸ் அப்படின்னு நம்ம ஒரு அசம்ஷன் எடுத்துப்போம் இல்லையா, அந்த மாதிரி இது ஒரு எக்ஸ் கதிர் அப்படின்னு சொல்லி அவர் பெயர் வைக்கிறாரு. இந்த எக்ஸ்ரே கதிர்களுக்கு அலை நீளம் வேவ்லென்த்னு சொல்லப்படுறது ரொம்பவே கம்மி. அதாவது கண்ணுக்கு புலப்படாது. ஆனால் அது கண்ணுக்கு புலப்படாத காரணத்தினால அதோடைய எனர்ஜி, அதாவது அதோடைய ஆற்றல் மிகவும் அதிகம். அதனால தான் அது ஒரு மனிதனுடைய எலும்புகளை கூட துல்லியமாக படம் எடுத்து காட்டுது. இன்றைய காலகட்டத்தில் யூஸ் பண்ணுற சிடி ஸ்கேன்ஸ் இவருடைய கண்டுபிடிப்புனால தான் கருவியாக உருவெடுத்திருக்கு. இந்த காலத்தில் யூஸ் பண்ணுற சிடி ஸ்கேன் 360 டிகிரி கோணத்துலேயும் எக்ஸ்ரேவை பாய்ச்சி அந்த நோயாளிக்கான நோய்களை கண்டறியறதுல ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதற்கு நம்ம வில்ஹெல்ம் கான்ராட் ரான்சன் அவர்களுக்கு நன்றி சொல்லியே தீரணும். எக்ஸ்ரே பற்றின தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.